இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ ரொம்ப லக்கி மனோ. பாரதி மாதிரி ஒரு அக்கா உனக்கு கிடைச்சதே உன்னோட கிஃப்ட்னு தான் நான் சொல்லணும். அது கரெக்ட் தான் சார். என் அக்கா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் இங்க இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. என்னோட அக்கா தான் சார் என்னோட அம்மா. சரி, உங்க அக்கா ஹஸ்பண்ட் எங்க தான் இருக்காரு? சார் அவனை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க சார். இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஆளு அவன் மட்டும் தான் சார். ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன சார், தமிழை கையில வச்சுக்கிட்டு ஆதித்யாவை வயித்துல சுமந்துட்டு இருந்த எங்க அக்காவை அனாத மாதிரி விட்டுட்டு போனவன் சார். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அதுதான் சார் அவனோட கடைசி நாள். ஏன் மனோ, நீ உங்க அக்கா மாதிரியே இருக்க. தப்பு பாரதி மேலையா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் மேலையான்னு உனக்கு தெரியுமா? முழுசா தெரிஞ்சுக்காம நம்ம கோவப்படக்கூடாது. ஒரு தம்பியா நீ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்க அக்காவுக்காக இல்லைன்னாலும் ஆதித்யாவுக்காகவும் தமிழுக்காகவும் நீ கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் பண்றேன். நீங்க சொல்றது கேட்க நல்லாதான் சார் இருக்கு. ஆனா எங்க அக்கா ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காருன்னு அவங்க என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே சார். இது வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் சொல்ல வைக்கலாம்ல. ட்ரை பண்ண மனோ. பாரதி அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும். அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க அக்கா ஹஸ்பண்ட் யார் என்னங்கறத கண்டுபிடிச்சு சொல்லு. முடிஞ்சா நானும் உன் கூட வந்து அவங்க கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம். சரி சார். சரி, நாங்க கிளம்புறோம். நீ பாத்துக்கோ. சரி வாங்க. உங்க அக்காவுக்காக இல்லைன்னாலும் ஆதித்யாவுக்காகவும் தமிழுக்காகவும் நீ கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் பண்றேன். அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? நானே அவளை எப்படி இங்க இருந்து துரத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அவளுக்கு ப்ரமோஷனா கொடுத்துட்டு இருக்க? ரிலாக்ஸ். எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? நான் ஒரு பிசினஸ் மேன். எப்பவுமே எஃபோர்ட் போடுறது முக்கியம் இல்ல, அதோட ரிசல்ட் என்னங்கறத முக்கியம். அண்ணா, நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்க. நீயும் புரிஞ்சுக்காம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இப்போ என்ன, பாரதிக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுத்தேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? காரணம் இல்லாம நான் ஏதாவது செய்வேனா? எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற பாரதி இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற செலிப்ரேஷன் பார்ட்டியில கூனி குறுகி நிக்க போறா. இப்ப அவளை பாராட்டுற அத்தனை பேரும் ஈவினிங் அவளை கேவலமா பார்க்க போறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இது எல்லாமே. We are here to celebrate. Hi. This is Mitra, my sister. Hello. He is Adi. Hello. Hi. My sister's fiancé. Adi, இவங்கள நம்ம business partners. Oh, fine. Oh, you carry on. Yeah, you guys carry on. Okay. Yeah, absolutely. உங்க அண்ணன் நேத்து வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாம திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணவர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே இது ஒரு சர்ப்ரைசிங்கா தான் இருக்காது. எனிவே, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல. கேக் கட் பண்ணி பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமே. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியல. ஒரு நிமிஷம், நான் கால் பேசிட்டு வந்தேன். ஓகே.
அண்ணா ஆ டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ண. அண்ணா டைம் ஆயிடுச்சுண்ணா. ஜஸ்ட் மினிட். சார் சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே பாரதி, உங்களுக்காக தான் வெயிட்டிங். கூல் மித்ரா. காய்ஸ், லெட்ஸ் கட் த கேக். ஓகே, நான் அப்புறமா கூப்பிட்றேன். பாய். Celebrating our 25th anniversary. Let's celebrate. மித்ரா, ஆதி, ப்ளீஸ் 2 பேரும் பக்கத்துல வாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணணும். அண்ணா நீங்களும் வாங்க வாங்க. வாங்க ஆதி. வாங்க. ஒன் செகண்ட். பாரதி, நீங்களும் வாங்க. அது நான் எதுக்கு? இந்த கம்பெனியோட முக்கியமான ஆள் நீங்க. சோ கண்டிப்பா நீங்களும் அதுல இருக்கணும். ப்ளீஸ் வாங்க. வாங்க பாரதி. போங்க பாரதி, போய் கேக் கட் பண்ணுங்க. போங்க, கேக் கட் பண்ணுங்க, போங்க. வாங்க. கிளாப் கிளாப். நாங்க வாங்கிக்கோங்க. கங்க்ராட்ஸ். நீங்க சீனியர் சேல்ஸ் மேனேஜரா ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. தேங்க்ஸ் ஆதி. தேங்க்ஸ்.